பாக்கெட் ராக்கெட்ஸ் இன்னைக்கு 100cc வெஹிக்கிளில் நீங்கள் ஒரு பைக் எடுத்தீங்க அப்படின்னாலே அது எல்லாமே வந்து மைலேஜ் ஃபோக்கஸ்டாக ஜஸ்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தேவையாக 2 பேர் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு பவர் மட்டும்தான் வந்து கொடுக்கக்கூடிய லெவலில் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா 1990s வந்து அந்த 2 ஸ்ட்ரோக்ஸ் நம்ம 4 ஸ்ட்ரோக்ஸுக்கு மாறதுக்கு முன்னாடி அந்த 2 ஸ்ட்ரோக் வெஹிக்கிள்ஸ் இருந்தபோது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 ஸ்ட்ரோக்குக்கு ஒருக்க அந்த பவருமே கிடச்சி அந்த ஒரு சூப்பரான ஒரு த்ரம்மிங் நோட்டோட அந்த பெர்ஃபார்மன்ஸுமே வந்து சூப்பராக இருக்குது. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் எஸ்கார்ட்ஸ் யமஹா, டிவிஎஸ் சுசுகி, காவாசாக்கி, பஜாஜ்ன்ட்டு எல்லாருமே அந்த 2 ஸ்ட்ரோக் பைக்ஸில் வந்து 100cc 125cc அந்த ரேஞ்சிலே வந்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய கிளாஸான வெஹிக்கிள்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் ஒன் ஆஃப் த கல்ட் ஃபாலோவிங் இருக்கக்கூடிய ஒரு பைக் தான் பார்த்தீங்கன்னா யமஹாவோட RX100. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த யமஹாவோட RX100 வந்து அந்த ஹிஸ்டரி எப்படி இருந்துச்சு, நம்ம ஜப்பான்லேருந்து இங்கே வந்த கதை, அதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போவுமே வந்து நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் வந்து ஒரு 3 இயர்ஸாக வந்து இந்த வெஹிக்கிளை வந்து ஓன் பண்ணுறாரு. ஸோ இந்த வெஹிக்கிளை ஓன் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் என்ன, அதுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு மார்க்கெட், இதை பற்றி எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். கூடவே அந்த 2 ஸ்ட்ரோக் மார்க்கெட்ல இருந்து 4 ஸ்ட்ரோக்கு மாறினது, ஜாப்பனீஸ் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து இந்தியா மார்க்கெட்டுக்குள்ளாடி வந்தது, இப்படிப்பட்ட பல கதைகள் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ். ஒருவேளை நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. இந்த யமஹா RX100 பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எப்போ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா 1985 வந்து முதல் முறையாக லான்ச் பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து ஜப்பான்ல இருந்து கிட்டு கொண்டு வந்து அசம்பிள் பண்ணுறாங்க. அந்த டைமில் நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லியிருந்தோம் 1990s தாண்டது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு வெளிநாட்டு மேனுஃபேக்சரும் இந்தியாவில் ஒரு வெஹிக்கிளை வந்து செல் பண்ணணும் அப்படின்னாலே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியோட டைப் வச்சு தான் வந்து அவங்க பண்ண முடியும். ஸோ வந்து எஸ்கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டு தான் 2 வீலர் மேனுஃபேக்சரர் இந்தியாவில் தான் வந்து அவங்க கூட டைப் வச்சு தான் வந்து யமஹா இந்தியாவுக்குள்ளாடி வர்றாங்க. அந்த 1990s டைமில் வந்து இந்தியாவுக்குள்ளாடி வந்த எல்லா மேனுஃபேக்சரர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு காமனாலிட்டி அவங்களுக்குள்ளாடி இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாருமே வந்து ஜாப்பனீஸாக இருந்தாங்க. என்னன்னா எஸ்கார்ட்ஸ், யமஹா, காவாசாக்கி, பஜாஜ், டிவிஎஸ், சுசுகி, ஹீரோ, ஹோண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த ஒரு பிராண்டிங் வந்து ஜப்பான்லேருந்து தான் வந்து அவங்க வந்து வண்டிகளை கொண்டு வந்திருந்தாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா காவாசாக்கியில் வந்து KB100, KB125 இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சுசுகியில் வந்து சாமுராய், ஷோகன் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் யமஹாவில் வந்து RX100 1985லேருந்து 90 வரைக்கும் ஜாப்பனீஸ் கிட்டில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. 1990க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவிலே வந்து அதோட ஃபுல் ப்ரொடக்ஷனுமே வந்து பண்ணுறாங்க. 1996ல் வந்து RX100 அப்படிங்கிற அந்த பிராண்டை வந்து அவங்க ஸ்டாப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா RXZ, RXG, RX135 அதில் வந்து 5 ஸ்பீட் எல்லாமே வந்துச்சு. இந்த மாதிரி வந்து அந்த எவல்யூஷனுமே வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி தான் நமக்கு அந்த எமிஷன் நார்ம்ஸ் வந்து ஃபுல்லாக கிக்கின் பண்ணி அந்த 2 ஸ்ட்ரோக்ஸை வந்து அவங்க பேன் பண்ணதோட இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து நமக்கு மார்க்கெட்டை விட்டு வந்து போயிருச்சு. இதில் வந்து என்னென்னா அந்த 2 ஸ்ட்ரோக் 4 ஸ்ட்ரோக் ரெண்டுக்குமே வந்து ஒரு பேசிக்கான டிஃபரன்ஸ். அதாவது என்னென்னா ஒரு 100cc பைக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதோட பவர் அவுட்புட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதும் கிட்டத்தட்ட 11 bhpக்கு மேலே இருந்துச்சு. டார்க்குமே வந்து 10.45 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஒரு 125cc இப்போ இருக்கக்கூடிய என்ஜினோட பவர் அவுட்புட்டை வந்து இந்த 100ccல அவங்க 2 ஸ்ட்ரோக்கில் கொண்டு வராங்க. 2 ஸ்ட்ரோக் அப்படிங்கும்போதே 2 ஸ்ட்ரோக்கு, அதாவது அந்த பிஸ்டன் வந்து மேலே கீழே, மேலே போகிறது ஒரு ஸ்ட்ரோக், கீழே வர்றது ஒரு ஸ்ட்ரோக், இந்த ரெண்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பவர் ஸ்ட்ரோக்குமே வந்து வரும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்ட்ரோக் அப்படின்னு ஒர்க் ஆகும்போது ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பிஸ்டன் மேலேருந்து கீழே போகுது, இன்டேக், அதுக்கப்புறம் கீழேருந்து மேலே போகுது கம்ப்ரெஷன், அதுக்கப்புறம் மேலேருந்து கீழே வருது பவர் ஸ்ட்ரோக், அதுக்கப்புறம் வந்து கீழேருந்து மேலே போகுது எக்ஸாஸ்ட் அப்படின்னு 4 ஸ்ட்ரோக் வரும். அதே நேரத்தில் இதில் வந்து அந்த 2 ஸ்ட்ரோக்கு பவர் வர்றதுனால தான் அவ்வளோத்துக்கு குயிக்காக வந்து உங்களுக்கு ஹை ரவிங்காக பவருமே வந்து கிடைக்கக்கூடியது. அதுலேயுமே அந்த 1990ஸ்ல பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் ஃபேமிலியிலையுமே நிறைய பேர் வந்து சாமுராய் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து RX100 வச்சுருந்தாங்க. அது அந்த ஒரு லெகசி என்னன்னா இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. ஏன்னா பேர் போன்ஸ் என்ன வேணுமோ அது மட்டும்தான் இருந்துச்சு. கரெக்டாக லோவரான வெயிட்டில் இந்த ஹையரான பவர் இருக்கக்கூடியது தான் வந்து அந்த பயங்கரமான பவரையுமே வந்து நமக்கு அவுட்புட். என்னன்னா அந்த பவர் டு வெயிட் ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஹையராக இருந்துச்சு. கூடவே எல்லாத்துக்கு மேலே அந்த சவுண்டு தான். அதுலேயுமே அந்த சைலன்சரில் வந்து சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணி இன்னுமே சவுண்டு அதிகப்படுத்துறது. அதையுமே ஸ்டாக்காக இருக்கிற வெஹிக்கிள்லே பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சிலரேட் பண்ணோம்னா அவ்வளோத்துக்கு அந்த உருமலான சவுண்ட். அதுலேயுமே எல்லா வெஹிக்கிளுக்குமே யூனிக்கான ஒரு சவுண்ட் இருக்கும். இப்போ சாமுராய் நீங்கள் கேட்டிங்கன்னா அது இன்னொரு ஸ்டைலில் இருக்கும்.
KB100 எல்லாம் கேட்டிங்கன்னா அது இன்னொரு ஸ்டைலில் இருக்கும். Yamaha வந்து இன்னொரு யூனிக்னஸான ஒரு சவுண்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு டிஃப்ரென்சியேஷனுமே வந்துருந்துச்சு. நமக்கு இன்னைக்கு எப்படி ஒரு பல்சர், ஒரு அப்பாச்சி, CBC இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் இருக்குதோ, அன்னைக்கு 1990s வந்து இந்த ரோமியோக்களுக்கு ஒரு ஃபேவரேட்டான வெஹிக்கிள்ஸ் தான் இந்த Yamaha, Suzuki எல்லாமே இருந்துச்சு. இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1990 மாடல். ஸோ இதில் வந்து அந்த RX100 உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஸ்டாக்காகவே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவரால் வண்டி அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அப்படி லீன் அண்ட் மீனாக அப்படி ஒடுங்குற மாதிரி தான் வண்டி இருக்குது. ஷார்ப்பாக உங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் வந்துருக்குது. ஃப்ரண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த சிக்னேச்சராக தான் எல்லாத்துலேயுமே வந்து அந்த ரவுண்ட் ஹெட்லாம்ப்ஸ் தான் வந்துருந்துச்சு. அந்த KB மாடல்ஸில், Kawasaki Bajajோட அந்த KB மாடல்ஸில் வந்து அவங்க டூமெல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க ஸ்ப்ளெண்டரில் வந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு குரோம் அப்படிங்கிறது வந்து ஹைலைட்டாக இருக்கும். என்னென்னா ஹெட்லாம்பை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரோம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரண்ட் மட்கார்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு குரோம் தான். அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு அந்த ஹெட்லாம்பை வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கான அந்த பீஸ் அது வந்து குரோமில் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எல்லாத்துலேயுமே அந்த கிளியர் லென்ஸ் ஒயிட்டாகவே வருது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் வருது. இன்னொன்று என்னென்னா இது எதுவுமே வந்து கிளியர் லென்ஸ் கிடையாது, ஒரு டிரான்ஸ்லூசன் டைப்பில் தான் வந்து அந்த லென்ஸுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வீலுமே வந்து உங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்டான ஸ்போக் வீல்ஸ் தான் வந்து வருது. அப்படியே சைடுக்கு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு டேங்குமே வந்து ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஷேப்பில் தான் வந்து டேங்க் இருக்குது. உங்களுக்கு இனிஷியலாக வந்த மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா எஸ்கார்ட்ஸ் அப்படிங்கிற பிராண்டிங்கோடையுமே வந்து வரும். இதுலேயுமே ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தோம்னா உங்களுக்கு ஜாப்பனீஸ் மார்க்கெட்ஸில் வந்து RS100 அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேயுமே வந்து 1970s இந்த வெஹிக்கிள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அதை வந்து அடாப்ட் பண்ணி RX100 அப்படிங்கிற நேமிங்கில் தான் வந்து இந்தியாவில் வந்து அவங்களுக்கு லான்ச் பண்ணுறாங்க. அப்புறம் சைட் பேனலிங் உங்களுக்கு ஜஸ்ட்டு டிசைன் அப்படிங்கும்போதே ஒரு ஹேண்ட் பெயிண்டட் மாதிரி ஒரு சின்ன ஸ்ட்ரிப் மாதிரி 2 லைன் உங்களுக்கு சுற்றி வந்து வருது. RX100 அப்படிங்கிற பிராண்டிங். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் அந்த ஜப்பான் கார்பரேட்டரில் தான் வந்து இருக்குது. மற்றபடி சிம்பிளான என்ஜின் கேசிங், உங்களுக்கு கிக் ஸ்டார்டர் மட்டும்தான். அதுக்கப்புறம் சிம்பிளான ஒரு டூல் கிட், ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் மாதிரி உங்களுக்கு சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த குரோம் சைலன்சர், இன்றைக்கி நிறைய வந்து பிளாக் டவுட்டாக அப்படி ஒரு கன் மெட்டல் ஃபினிஷில் கவரிங் அது இதுன்னு ஃபேன்சியாக பண்ணுறாங்க. பட் சிம்பிளான ஒரு சைலன்சர். உங்களுக்கு ட்வின் ஷாக்ஸ், அதாவது ஸ்ப்ரிங் டைப்பில் இருக்கக்கூடிய ட்வின் ஷாக்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து உங்களுக்கு வருது. அதுக்கப்புறம் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்க மாடிஃபை பண்ணி தான் போட்டிருக்காங்க. மற்றபடி ஒரு ஃப்ளாட்டான நல்ல ஸ்பாஞ்சியான ஒரு சீட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எல்லாமே உங்களுக்கு வரும். ரியரில் வந்து உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பிரேக் லேம்ப், அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரண்டில் இருக்கிறது மாதிரியே தான் வந்து உங்களுக்கு வருது. ஸோ சிம்பிளான டிசைன் தான். உங்களுக்கு சாரி கார்டுமே வந்து இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் லேட்டர் ஆன் போட்டது தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீட்டாக கவர்டாக வரக்கூடிய, அதாவது மெட்டல் கவரிங்கோட வரக்கூடிய உங்களுக்கு செயின் கார்டுமே வந்து வருது. என்னென்னா நமக்கு மாடர்ன் பைக்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபைபரில் கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து உங்களுக்கு மெட்டல், ஃப்ரண்ட் மட் கார்டு மெட்டல், ரியர் மட் கார்டு எல்லாமே வந்து மெட்டல், ஃபுல்லாக வந்து மெட்டல் தான். உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் அப்படிங்கிற கான்செப்டே வந்து ரொம்ப கம்மியாக தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. குரோம் ஹைலைட்டிங்கில் இன்னுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர், அதாவது பில்லியனுக்கான கிராப் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து ஒரு குரோமில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சீட்டு கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு குரோம் வச்சுருக்காங்க. அதை விட உங்களுக்கு டேங்க்கில், அதாவது ஃபியூல் ஃபில்லர் கேப்புமே வந்து உங்களுக்கு குரோமில் தான் வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பட்டன்ஸ், அப்புறம் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ன், இண்டிகேட்டர், அதுக்கப்புறம் வந்து ஹை பீம், லோ பீம், அதுக்கப்புறம் லைட்டுக்கான கண்ட்ரோல் வந்து வருது. இந்த மாதிரி ஒரு புஷ் டைப்பில் சுவிச்சஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்டாக்கில், அதாவது வண்டி வாங்குவது 1990 வந்த ஒரிஜினல் உங்களுக்கு அந்த ஸ்பீடோமீட்டர் கான்சோல் தான். உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் உங்களுக்கு டர்ன் சிக்னல், நியூட்ரல், ஹை பீம் மூணுக்குமே வந்து லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆனலாகில் உங்களுக்கு டாக்கோமீட்டர், அதுக்கப்புறம் ஆனலாகில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் வருது. மேலே Yamaha பிராண்டிங், அதுக்கப்புறம் வந்து கீ, இந்த சிம்பிளான கீ உங்களுக்கு வருது. அதுக்கப்புறம் அந்த குரோம் ஹைலைட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த கான்சோலில் கூட உங்களுக்கு ஃப்ரண்டில் வந்து அப்படியே வந்து ஒரு குரோம் ஸ்ட்ரிப்பாக வந்து உங்களுக்கு முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு குரோம் ஹைலைட் ப்ளஸ் வந்து வண்டியோட கலர், இவ்வளோ தான் வந்து வண்டியோட கான்ட்ராஸ்ட். அது ஒரு கிளாஸான லுக்கை வந்து உங்களுக்கு கொடுக்குது. இப்போ நம்ம இந்த RX100 வந்து கொஞ்சம் ரைட் பண்ணோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஈஸியாக ஆக்சுவலாக வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படி முறுக்கினதுமே வந்து சவுண்ட் அப்படி ஜம்முன்னு வந்து உங்களுக்கு கேட்குது. இப்போ கம்ஃபர்ட் அதை பற்றி எல்லாம் நம்ம பேசலை. ஆனால் என்ன அப்படின்னா அப்படி அந்த த்ரம்மிங்கோட அந்த வண்டியை ஓட்டுறதே வந்து ஒரு தனி அனுபவம் அப்படின்னு தான் வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லணும். இப்போ பெருசாக கியரை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. என்னென்னா ஒரு செகண்டோ தேர்டோ கியர் அப்படியே வச்சுட்டு லைட்டாக ஆக்ஸலரேட் பண்ணி நம்ம அப்படி மினிமலாக மெதுவாக அப்படியே போயிட்டே இருந்தோம் அப்படின்னா வண்டி அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. நம்ம கியரை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி
ஒரு தேவையை வந்து வரல. ஆனால் கியர் மட்டும் என்னென்னா நம்ம அப்படி கொஞ்சம் லாங்காக இழுத்து வைக்கிறது மாதிரி வந்து இருக்குது. அப்படி அழுத்துனா அந்த சவுண்டு கேட்குத பாருங்கள், அந்த சத்தம் அப்படி ஜம்முன்னு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் கியர் தான், ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். அப்படியே ஸ்மூத்தாக அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. இவ்வளோ ஸ்பீடு கம்மியானாலும் நம்ம ஜஸ்ட்டு ஸ்லோவாக ரைஸ் பண்ணுறோம். வண்டி எந்த விதத்துலேயும் கொஞ்சம் கூட ஒரு நாக்கிங் இல்லை, அப்படி சூப்பராக இருக்குது. இப்போ 4வது கியரில் கூட அப்படியே ஒரு 20-25 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் வந்து நம்ம மெதுவாக வந்தால் கூட அப்படி ஜம்முன்னு அப்படி கேஷுவலாக வந்து ஓடுது. த்ராட்டில் கரெக்டாக மாடுலேட் பண்ணி கொடுத்தோன்னா சூப்பராக போகுது. இப்போ கொஞ்சம் நார்மலான ரோட்டில் கொஞ்சம் அழுத்தி ஓட்டி பார்ப்போம். இப்போ ஆக்சிலரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் வந்து ஜம்முன்னு கிடைக்குது. அப்படியே அழுத்தி வந்து போகலாம். அடுத்த கியர் இல்லையா அப்படிங்கிறது வந்து வண்டி கண்டிப்பாக கேட்குது இந்த இடத்துலையுமே கிளியராக. மற்றபடி அழுத்தி போனோம் அப்படின்னா சூப்பராகவே இருக்குது. ஆனால் பிரேக்ஸ் வந்து ஜஸ்ட்டு ட்ரம் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு இது வந்து உங்களுக்கு இருக்குது. பிரேக்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு உங்களுக்கு டிஸ்க் எல்லாம் வந்து போட்டு அப்கிரேட் பண்ணுறாங்க. அப்படி ஏதாச்சும் பண்ணும்போது தான் உங்களுக்கு இன்னும் கான்ஃபிடென்ட்டாக அந்த வண்டியை வந்து உங்களுக்கு ஓட்ட முடியும். இப்போவே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த 2 ஸ்ட்ரோக் வெஹிக்கிள்ஸில் வந்து அந்த காவாசாக்கி பஜாஜோட அந்த KB100 எல்லாம் வந்து இல்லை அப்படிங்கிற லெவலுக்கே வந்து போயிடுச்சு. சுசுக்கிக்கு வந்து அந்த மேக்ஸ் 600 சாமுராய் இதுக்கெல்லாம் வந்து சின்ன சின்ன லெவலில் மார்க்கெட் இருக்குது. ஆனால் இன்றைக்கும் அந்த 1990s இருந்ததில் கிங்காக மார்க்கெட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா RX100 தான். ஸோ நம்ம ஃப்ரெண்டு வேறு தான், இவங்களோட வெஹிக்கிள் தான் வந்து நம்ம இவ்வளோ நேரம் வீடியோவுமே எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அவங்க இதை ஓன் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரோ உங்களை பற்றி ஜஸ்ட் சொல்லிவிட்டு நம்ம வண்டியோட கதைக்கு போவோம். ஹலோ, என் பேர் ஜீவகன். நான் இப்போ MBA பண்ணிகிட்ருக்கேன். இந்த வண்டி 3 வருஷமாச்சு நான் எடுத்து. நான் 3 இயர்ஸ். ஆமாம், மாடல் வந்து 1990 நவம்பர் கடைசியில் உள்ள வண்டி. ஓ சரி சரி. நான் எடுக்கும்போது 97,000ன்னு எடுத்தேன். ஓகே. அதுக்கப்புறம் எவ்வளோத்துக்கு ஏதாவது வேலை பார்த்தீங்களா வண்டியில்? 10,000 ரூபாய்க்கு வேலை பார்த்துருப்பேன். தரத்து தான் வேலை பார்த்துருக்கீங்க? ஆமாம். ஓகே. மற்றபடி மோஸ்ட்லி வந்து ஸ்டாக்காக தான் வச்சுருக்கீங்க. என்னென்ன மாதிரி வேலைகள் பார்த்தீங்க? நான் எடுக்கும்போது ஆக்சுவலாக அந்த வண்டி வந்து 6 வோல்ட்டில் இருந்துச்சு. இப்போ 12 வோல்ட் இருக்குல்ல கரண்டா. ஓ சரி. அந்த எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே. அப்போ நான் எடுக்கும்போது இந்த வண்டி வரும்போதே 6 வோல்ட்டில் தான் வந்துருந்துச்சு. ஸோ நான் அதை 12 வோல்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணேன். ஸோ அதுக்கு டைனமோலேருந்து கொஞ்சம் ஒயரிங் கிட் எல்லாமே சேஞ்ச் பண்ணேன். ஸோ அது ஒரு சேஞ்சு. ஓகே. அடுத்து இது வந்து ஸ்டாக்கான சீட்டில் இருந்துச்சு, ஃப்ளாட்டான சீட்டாக இருந்துச்சு. எனக்கு இது பர்சனலாக பிடிக்கும், அதனால நான் இதை மாற்றி இந்த மாதிரி கட் சீட் மாதிரி எடுத்தேன். அடுத்து எல்லாமே சின்ன சின்ன டச்சப் ஒர்க்கு தான். இப்போ கிளட்ச் பிளேட்டு, சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு, கேபிள் மாற்றுறது. ஓகே. பெரிய மேஜர் ஒர்க்காக பெருசாக எதுவும் பார்க்கல. ஓகே. மற்றபடி நமக்கு இது ஸ்பீடோமீட்டர் வந்து இன்னைக்கு ஸ்டாக்கில் தான் இருக்குது. தோராயமாக எவ்வளோ அடி இருக்குன்னு ஏதாவது கெஸ்ஸிங் இருக்கா? இல்லை தெரியாது. ஏன்னா நானே இது 4th ஓனர். ஸோ இது ஆன் பேப்பர் 4th. மற்றபடி அது எத்தனை ஓனர்னு தெரில, எவ்வளோ ஓடிச்சுன்னு தெரில. இது 90 வண்டினால இன்னைக்கு தேதிக்கு இது வந்து ஒரு 35 வருஷமாவது ஆச்சு. ஸோ இது கண்டிப்பாக பல லட்சங்களை பார்த்துருக்கோம். ஓ சரி சரி. அப்படியே கண்டினியூஸாக என்ஜின் பிளாக் எல்லாமே ஸ்டாக். ஓவர் சைஸ் எதுவுமே பண்ணாமல் ஒரிஜினல் பிஸ்டனில் எல்லாமே ஸ்டாக்ல. ஆமாம். மற்றபடி இதில் வந்து பார்ட்ஸ் சோர்சிங் வந்து இன்னைக்கு நமக்கு ஈஸியாக தான் இருக்குதா, இல்லை ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்கா? இன்னைக்கு RX100க்கு நல்ல மார்க்கெட் இருக்குது. அதனால் Yamaha ஒரிஜினல் பார்ட்டு கிடைக்கிறது கம்மியாயிடுச்சு. பட் அதர் மேனுஃபேக்சர்ஸு இம்போர்ட் பண்ணி வெளிநாட்டில் இருந்து எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி நிறைய பார்ட்ஸ் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. A to Z எல்லா பார்ட்டுமே அவைலபிளாக இருக்குது. பட் அந்த Yamahaவோட குவாலிட்டி இருக்குமான்னு கேட்டால் அது டவுட்டு தான். பட் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. எந்த பார்ட் வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். ஓகே. எல்லாமே வாங்கிக்கலாம். ஆனால் ஒரு செகண்ட் காப்பி அந்த ரேஞ்சில் இருக்கு. ஆமாம் அதே. சரி சரி. அது அந்த மாதிரி பார்ட்ஸ் நம்ம வாங்கி போட்டு ஓட்டும் போது நமக்கு ரிலையபிளாக ஓடுதா வண்டி? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த வண்டியில் இந்த கிராஷ் கார்டு இருக்குல்ல, இதுவும் இந்த சாரி கார்டும் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் வாங்கி போட்ட ஐட்டம். பட் எல்லாமே நான் ஒரே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுறேன். பட் இது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே. ஹேண்டில் பாருமே எல்லாமே 1990 வந்தது. ஆமாம், ஸ்டாக்கு. அது இன்னைக்குமே இந்த மாதிரி இருக்குது. இது 3 வருஷம் முன்னாடி உள்ளது, இது இந்த லெவலில் இருக்குது. ஸோ அதுதான் Yamaha தான். அதுலேயும் ஜப்பான்ல இருந்து வந்த ஸ்பேர் வந்து ஜப்பான் தான். நம்ம இன்னைக்கு கிடைக்கக்கூடிய செகண்ட் காப்பி வந்து செகண்ட் காப்பி தான். பார்க்கும்போது புதுசாக பளபளன்னு இருக்கும். பட் அதுக்கு லைஃப் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஆமாம். ஓகே. ஏன்னா நம்ம முதல்ல சொன்னோம் ஸ்டாக் அப்படிங்கிறது என்னன்னா, ஈவன் இந்த ஹேண்டில் பார் உங்களுக்கு அந்த கவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் அந்த ஃபேக்ட்ரியில் எப்படி வருமோ அதே தான். அதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க.
பட் அது யமஹாவோட அந்த ஒரிஜினல் OEM OEM மாதிரி தான் வந்து அவங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. மற்றபடி லைட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த டைம் 1990ல உள்ள அதே ஹெட் சேம் தான். ஆமா அதே கிளாஸ் எல்லாமே எதுவுமே மாத்தல. அப்படியே இருந்துச்சு. அடுத்து ப்ரோ நம்ம பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க ஆக்சுவலாக வந்து என்னன்னா நமக்கு 2 ஸ்ட்ரோக் வெஹிக்கிள்ஸ்ல நிறைய பேர் வந்து ஃபியூயல் ஃபில் பண்ணும்போது டேங்க்லேயே வந்து பெட்ரோல் இவ்வளோ விடுறாங்க, இவ்வளோ ஆயில் அப்படிங்கிறது 2 ஆயில் ஒரு ஆயில் ஒரு ஆயில் 2 ஆயில் அப்படின்ட்டு விடுவாங்க. பட் இதுல வந்து நீங்க அந்த ஆயில் டேங்க் வந்து சொன்னீங்க. ஆமா ஆக்சுவலா வண்டியில வரும்போது சைடுல ஒரு டேங்க் வச்சு தான் வரும். அந்த டேங்க்ல ஆயில் இன்ஜின் ஆயில தவிர இன்ஜின் ஆயில் நம்ம இன்ஜின்ல எங்க விடுவோம், மற்ற சைடு ஆயில்னு சொல்லுவாங்க. அதுக்கு நேம் வந்து சைடு ஆயில். அது வந்து 2Tன்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு W3040 1020 எல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி இந்த ஆயிலுக்கு கிரேட் வந்து 2Tன்னு சொல்லுவாங்க. 2T ஆயில் இன்னுமே கிடைக்குது. ஸோ அந்த ஆயிலுக்கு இங்க தனியா ஒரு டேங்க் இருக்கும். அதோட மீட்டர் தான் இது. இங்க இருக்கு. ஆமா இப்போ நம்ம இந்த டேங்க் ஒர்க்கிங்ல இருந்துச்சுன்னா இது ஃபில் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்காவே ஃபியூயலோட அது மிக்ஸ் ஆகி உள்ள போயிட்டே இருக்கும். ஓகே, நம்ம ஆக்சிலரேட்டர் கொடுக்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஆமா அதுல இருந்து கொஞ்சம் வந்து சிலிண்டருக்கு போயிட்டே இருக்கும். ஸோ அது ஃபெயிலியர் ஆனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ரிப்பேர் பண்றதுக்கு கிடைக்காதவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டா டேங்குக்குள்ளேயே விட்டுருவாங்க. டைரக்டா டேங்க்ல வச்சே வந்து மிக்ஸ் பண்ணி டைரக்டா அங்க இருந்து ரெண்டுல மிக்ஸ் ஆகிறதுக்கு. ஆமா இதுன்னா த்ராட்டலுக்கு ஏத்த மாதிரி மிக்ஸ் ஆகும், இது ஒரு ரேஷியோல மிக்ஸ் ஆகிருக்கும், அது போயிட்டு இருக்கும். ஸோ ஆமா அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் நமக்கு இது ஒர்க்கிங். அப்ப நீங்க டேங்க்ல விட மாட்டேன் டைரக்டா அதுவே போதும். அது எவ்வளவு கிலோமீட்டருக்கு இருக்கா அந்த மாதிரி தான் வந்தா? ஆமா அது நம்ம ஒரு தடவை ஃபில் பண்ணா நம்ம ஓட்டுறதை பொறுத்து. நம்ம ரொம்ப ஸ்மூத்தா ஓட்டுறோம்னா ரொம்ப ஒரு 2000 கிலோமீட்டர் போகும், இல்லாட்டி ஒரு 1000 கிலோமீட்டர்ல நம்ம ஓட்டுறதை பொறுத்து. அது ஏன்னா த்ராட்டலுக்கு ஏற்ற மாதிரி தான் அது மிக்ஸ் ஆகும். ஏன்னா அந்த இன்ஜின் லூப்ரிகண்டே அதுதான். நம்ம இப்போ 4 ஸ்ட்ரோக்குக்கு தனியா லூப்ரிகன்ட் போகும். இது வந்து பிஸ்டனுக்கும் சிலிண்டருக்கு இடையில உள்ள ஃப்ரிக்ஷனை தடுக்கிறதுக்கு வந்து ஃபியூல் கூடால தான் போகும். ஸோ அதனால பெட்ரோல் கூட தான் மிக்ஸ் ஆகும். ஸோ நம்ம நல்லா த்ராட்டல் கொடுத்து போகும்போது அது வேற ரேஷியோல போகும், கம்மியா போகும்போது வேற ரேஷியோல போகும். அந்த பவருக்கு அதாவது இன்ஜின் ஆர்பிஎம்க்கு ஏற்ற மாதிரி அது அந்த ஃப்ளோ கொடுத்து இன்ஜினை வந்து ஸ்மூதன் பண்ணும். ஆமா இப்போ என்னென்ன நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னோம் 1990 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் கிட்ஸை கொண்டு வந்து தான் வந்து இங்கே அவங்க அசம்பிள் பண்ணாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடியதுமே வந்து நமக்கு அந்த ஒரிஜினல் பார்ட்ஸ் தான். ஏன்னா 1990ல இருக்கக்கூடிய லாஸ்ட் வச்சு. ஸோ அந்த கார்பரேட்டர் எல்லாமே கார்பரேட்டர் வந்து ஜப்பான் கார்பரேட்டர்ல வந்து அதில் போட்டிருப்பாங்க மிக்யூனின்னு போட்டிருப்பாங்க அந்த பிராண்ட். மிக்யூனினாலே ஜப்பான் கார்பரேட்டர். அடுத்து இந்தியன்ல வந்ததுல அது இருக்காது, அதுக்கு வேற ஏதோ கார்போ ஒரு நேம் இருக்கும். ஸோ இது வந்து ஜப்பான் கார்பரேட்டர். அது மாதிரி சைலன்சர் இது ஆக்சுவலா இந்த சைலன்சரை என்கிட்ட வரும்போதே மாத்தி இருந்திருக்காங்க. ஆனா இது ஸ்டாக்ல இருக்கக்கூடிய ஷேப் ஒன்று தான். பட் இதுக்கு இதை 6 ஹோல் சைலன்சர்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த வண்டியோட வந்து ஆக்சுவல் சைலன்சரு. இது மேபி ஏதாச்சும் இத்தனை வருஷம் ஆனால டென்ட் ஏதாவது ஆயிருக்கலாம். ஸோ அவங்க இதை மாத்திருக்காங்க. இது ஒரு யமஹாவோட ஒரிஜினல் OEM சைலன்சர் தான். பட் ஆனால் அது 6 ஹோல் சைலன்சர் கிடையாது. ஓகே ஆனா ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு மேட்ச் ஆகும். பட் சவுண்ட்ல டிஃபரன்ஸ் இருக்கும். ரொம்ப வருஷமா வச்சுட்டு இருக்கவங்க பார்த்தா உடனே கண்டுபிடிச்சிருவாங்க, ரெண்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். பட் புதுசா பாக்குறவங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியாது. ஓகே, நம்ம வண்டியில வீடியோல இன்னும் இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணல, ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்டிங் போய் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஓஜி எந்தூசியாஸ், அதாவது ரொம்ப வண்டியை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சவங்களுக்கு மேபி அந்த சவுண்டில் வந்து வித்தியாசம் இருக்கலாம். இதில் அந்த ஸ்ட்ரோக்கில் வந்து சின்ன வேரியேஷன் இருக்குது அப்படிங்கிறது அந்த 6 ஹோல் சைலன்சர் இல்லாததுனால. பட் எங்களுக்கு வந்து அது கேட்குறதுக்கு இன்னுமே ஸ்வீட்டாக தான் இருக்குது. கியரிங்குமே பார்த்தீங்கன்னா 4 கியர் 1 டவுன் 3 அப் அப்படிங்கிற கான்ஃபிகரேஷனில் தான் வந்து கியரிங்குமே வந்து உங்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க. சவுண்டுமே வந்து இன்றைக்கி அட்டகாசமாக இருக்குது. ஏன்னா ஓவரால் ஸ்டாக்காக இருக்கக்கூடிய வண்டி. அதுலேயுமே நம்ம ஆக்சிலரேட் பண்ணிட்டு அப்படி விடும்போது அடுத்தது வந்து டெக் டெக்குன்னு அடிச்சு அப்படி நிற்கிறது தான் வந்து ஹைலைட்டான அந்த சவுண்டு. இன்றைக்குமே இந்த வண்டிகளுக்கு மார்க்கெட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் சும்மா OLXல வந்து ஜஸ்ட்டு போட்டு பாருங்கள், ஓரளவுக்கு ஸ்டாக்காக நல்லா மெயின்டைன்டாக வச்சிருக்கக்கூடிய வண்டிகள் வந்து அப்வர்ட்ஸ் ஆஃப் 1.5 லட்சம் தான். 1.4 1.5 1.25 போடுறவங்களும் இருக்காங்க. OLXல போடுறாங்க. ஸோ அந்த ஹைப்புமே வந்து இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் மத்தியிலே அந்த ஒரு ஹைப் வந்துருக்கு. அப்படிதானே? கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, கொஞ்சம் வயசானவங்க கிட்ட கூட அதே இது இருக்குது. ஏன்னா அவங்க சின்ன வயசுல இந்த வண்டியை ஓட்டி இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த நாஸ்டாலஜிக் மெமரிஸ் இருக்கும். ஸோ அந்த வண்டியை திரும்ப ஓட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். ஸோ இந்த வண்டி வந்து யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, ரோட்டில் எடுத்துகிட்டு போனால் யங்ஸ்டர்ஸும் திரும்பி பார்ப்பாங்க, ஒரு மிட் ஏஜில் இருக்கவங்களும் வயசானவங்களும் திரும்பி பார்ப்பாங்க. ஸோ இதுக்குள்ள கிரேஸ் இன்னும் இருக்கு. அதுதான் வந்து அந்த ஒரு மார்க்கெட் வேல்யூமே. என்னன்னா ஜாவா SD எல்லாமே வந்து அது இதுக்கு மேலே கண்டிப்பாக எங்கேயோ 3 lakhs 4 lakhs 4.5 lakhsன்னு ரன்னிங் கண்டிஷனில் இருக்க வண்டிகளுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு ரேட்டுமே வந்து போகுது.
ப்ரோ இப்போ ஒருத்தங்க வந்து இந்த புதுசா ஒரு Yamaha எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இப்போ எனக்கும் ஒரு 2 ஸ்ட்ரோக் ஏதாவது வாங்கணும்னு ஆசை உண்டு. ஆனால் பட்ஜெட் வந்து வே ஹை. நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். அதனால தான் நான் எல்லாம் அதில் எல்லாமே ஹோல்டில் போட்டிருக்கிறது. ஸோ அப்படி எடுக்கணும்னு இருக்கிறவங்களுக்கு நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லுவீங்க? கண்டிப்பா. அது மெயினா கவனிக்கணும். ஆ. என்னன்னா, இப்போ மார்க்கெட்ல நெறைய வண்டி பின் டு பின் ரெஸ்டோரேஷன் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. புதுசு மாதிரி. புதுசு மாதிரி பார்க்கறதுக்கு புதுசு மாதிரியே இருக்கு. ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கிற மாரி இருக்கு. ஆமா, நமக்கு சில கடையில எல்லாம் அப்படி அடுக்கி வச்சிருப்பாங்க. கண்டிப்பா. ஆ. அது எல்லாமே என்னன்னா, அந்த செகண்ட் காப்பி இந்த மாதிரிப்பட்ட ஆஃப்டர் மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய ஸ்பேர போட்டு ரெடி பண்ணிருவாங்க. மேக்ஸிமம் ஸ்பேர்ஸ் வந்து ஏ டு இசட் எல்லாமே கிடைக்கிறனால, ஆ. ஒரு அந்த சேசிஸும், ஒரு இன்ஜின் ஏதாவது ஒரு புக் இருந்துச்சுன்னா போதும். அத வச்சு நம்ம ஒரு பக்கா ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டியா பில்ட் பண்ணிரலாம். மேக்கப். மேக்கப் பண்ணிரலாம். பண்ணி அதுக்கு ரேட்டும் அவங்க வந்து ஒரு இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு 150 சிசி பைக்குக்கு ரேட் அதுல கோட் பண்ணுவாங்க. 1,50,000. 1,50,000 ரூபா. சாலிடா கோட் பண்ணுவாங்க. ஓகே. ஆனா வண்டியும் பார்க்கறதுக்கு பின் டு பின்னா இருக்கும். ஓட்டுறதுக்கும் அப்ப நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருக்கும். Okay. ஆனா அதுக்கு எவ்வளோ நாள் இருக்குங்கிறது தான் விஷயம். ஓ சரி சரி. ஏன்னா பெரும்பாலும் ஆர்எக்ஸ்னாலே குரோம் பார்ட்ஸ் தான். அந்த இது வந்து finishing எல்லாமே. ஆமா. இது வந்து நமக்கு ஸ்டாக்கா இருக்கிறனால நெறைய ஸ்பேர் வந்து ஒரிஜினல் பைக்கோட வந்ததுனால நமக்கு இது ஈஸியா ரஸ்ட் ஆகாது. அப்படியே இருக்கு. அப்படியே இருக்கு. 35 வருஷம் ஆயும் அப்படியே இருக்கு. பட் இன்னைக்கு வரக்கூடிய இது அப்படி இல்ல. ஒரு 2 வருஷம் மேக்கப் பார்ட்ஸ் எல்லாமே எல்லாமே 2 வருஷம் 3 வருஷம் தான். easy-ஆ ரஸ்ட் ஆக போயிடும். தொடங்கிரும். நம்ம என்னதான் ஆயில் போட்டு வச்சாலும் ரஸ்ட் ஆக தொடங்கிரும். ஸோ அது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வந்து இன்ஜினு, போரு, சிலிண்டரு, பிஸ்டன் அது எல்லாமே இன்னைக்கு வரக்கூடியது அன்னைக்குள்ள ஸ்டாண்டர்டுக்கு இருக்காது. ஸோ ஈஸியா நாய்ஸ் வந்துரும். ஃபர்ஸ்ட் நாய்ஸ் வரும். அதுக்கடுத்து ஸ்மோக்கு அது இதுன்னு வந்து ப்ராப்ளம் ஜாஸ்தியாகும். கண்டிஷனே போயிடும். கார்பரேட்டர்ல இருந்து எல்லாமே இன்னைக்கு வரக்கூடியது பழையதுக்கு இருக்காது. ஸோ அந்த ஸ்டாக்குங்கிறத பார்த்து எடுக்கிறது நல்லது. ஸ்டாக்குன்னு பார்க்கணும்னா கார்பரேட்டரு மெயினா வேற மேக்ஸிமம் அந்த இந்த ஹேண்டில் பாரு இது எல்லாமே இந்த குரோம்ல இருக்கக்கூடியது ஸ்டாக்ல இருந்துச்சுன்னா பெட்டர். ஏன்னா அது ரஸ்ட் ஆகாது. அது ஒரு டாரி கார்டு, கிராஷ் கார்டு எல்லாம் நம்ம வேணா என்னாலும் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த வண்டியோட வரக்கூடிய மெயின் ஐட்டம்ஸ் வந்து ஸ்டாக்கா இருக்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து இந்த 6 ஹோல் சைலன்சர்னு சொல்லுவாங்க. அந்த சைலன்சருக்கு அந்த ஒரிஜினல் சைலன்சர் அதுதான் ஆக்சுவலான ஒரிஜினல் பக்காவான பீட்டும் சவுண்டும் கொடுக்கும். ஸோ அந்த இது இருக்கானியும் நம்ம பார்த்து எடுக்கிறது நல்லது. மற்றபடி மார்க்கெட்ல இதுக்கு டிமாண்ட் நிறைய இருக்கிறனால புக்கு வேற வண்டியோட புக் எடுத்து மேட்ச் பண்றது, அந்த மாதிரி இந்த இன்ஜின் நம்பரு, சேசிஸ் நம்பர் எல்லாம் மாத்தி பண்றது அதெல்லாம் நிறைய இருக்கும். நிறைய ஸ்கேம் இருக்கு இந்த வண்டியில. 100 135 விற்கிறது, 135 100ன்னு விற்கிறது. ஏன்னா டிமாண்ட் எதுக்கு இருக்கோ அதுக்கு மார்க்கெட்டை ஜாஸ்தி பண்ணுவாங்க. அதுக்கான பேட்ஜை போட்டு வித்துருவாங்க. ஸோ அதனால அதை பார்த்து புக்ல இருக்கக்கூடிய அதே நம்பர் வந்து வண்டியில இருக்குதா, இன்ஜின்ல இருக்குதா எல்லாத்தையும் பார்த்து எடுக்கிறது நல்லது. ப்ரோ இப்போ வந்து ஒருத்தங்க ஒரு RX100 எடுக்கணும் அப்படின்னு விரும்புறாங்க. சிங்கிள் பைக்கா நம்ம கராஜ்ல வந்து டே டு டே யூசேஜுக்கும் வச்சு மெயின்டைன் பண்ண முடியுமா? மைலேஜ் எவ்வளவு இருக்குது அதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா சிங்கிள் பைக்கா இதை வைக்க முடியாது. ஒரு பைக்கா டெய்லி கம்யூட்டுக்கு இந்த பைக்கு செட் ஆகும்னா எல்லாருக்கும் செட் ஆகாது. பெரும்பாலான எல்லாருக்கும் செட் ஆகாது. ஏன்னா எனக்குமே செட் ஆகல. என்கிட்டயுமே ஒரு ஸ்ப்ளெண்டர் இருக்கு, ஒரு ஓலா இருக்கு, எலக்ட்ரிக்கும் இருக்கு. ஸோ நான் அந்த சைடையும் பார்த்துருக்கேன், இந்த சைடையும் பார்த்துருக்கேன். பட் என்ன இருந்தாலும் இந்த பைக்கை நம்ம ஃபுல்லா நான் யூஸ் பண்றேன்னு கேட்டா கிடையாது. இது வீடை சுத்தி ஓட்டுறது ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள ஓட்டுறதுக்கு தான் நான் பர்சனலா இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பக்கத்துல அப்பப்போ ஒரு ஜாலிக்கு ஒரு சவுண்டு அப்படி ஒரு இதுக்கு தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இதுல வந்து இது மெயினா ஒரு ரீசன் வந்து இது மைலேஜ் நமக்கு அந்த வண்டி கிடைக்கிற அளவுக்கு கிடைக்காது. எவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு? எனக்கு இது 28 கிடைக்குது. ரஃபா ஓட்டினா இன்னும் கம்மியாகும். 25ல 30ன்னு சொல்லலாம். 30 ஆமா. நம்ம ஓட்டுறதை பொறுத்து 25ல இருந்து 30க்குள்ள கிடைக்கும். இன்னொன்று வந்து இந்த வண்டி வந்து கொஞ்சம் இப்போ உள்ள வண்டிக்கு அளவு கம்ஃபர்ட்டா இருக்காது. சஸ்பென்ஷனா இருக்கட்டும், அந்த ரஃபா தான் இருக்கும். இன்னொன்று வண்டியும் பழசு, நம்ம வண்டியும் குறை சொல்றதுக்கு இல்லை. 35 வருஷம் ஆன வண்டி அதுக்கேற்ற மாதிரி தானே இருக்கும். பிரேக்கிங் கரெக்டா இருக்காது, கண்ட்ரோல் கரெக்டா இருக்காது. ஸோ அதனால நம்ம இதை ரொம்ப லாங் எடுத்துட்டு போக முடியாது. ஒரு மேக்ஸிமம் 10-15 கிலோமீட்டர் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே போறோம்னா நமக்கு கம்ஃபர்ட் இருக்காது. வண்டியுமே கொஞ்சம் நம்ம ரைஸ் பண்ணி நல்ல டாப் எண்ட் எல்லாம் ஓகே தான். பட் அது ரொம்ப நேரம் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா வைப்ரேஷன் இருக்கும். ஒரு 40-50 அதில் ஓட்டினா ஓகே. அதுக்கு மேலே போகிறோம்னா இது 40லேருந்து 60 அப்படி ரிலாக்ஸாக போகிறதுக்கு தான் இந்த வண்டி. மற்றபடி அதுக்கு மேலே போனால் பிரேக்கிங் என்ன ரொம்ப மோசமாக தான் இருக்கும். ஏன்னா வண்டி வெயிட் கம்மி, சின்ன டயரு. ஸோ அதனால பிரேக்கிங்கும் மோசமாக தான் இருக்கும். ஸோ அதனால இதை லாங் எடுத்துகிட்டு போக முடியாது ப்ரோ. அதனால நம்ம அடுத்து ஒரு அல்டர்னேட்டிவ் ஒரு வண்டி வைக்கிறது தான் என்கிட்ட கேட்டால். நானுமே அப்படி தான் வச்சிருக்கேன். பெரும்பாலும் எல்லாரும் அப்படி தான் வச்சிருக்காங்க. ஆமாம். ஓகே ப்ரோ, ரொம்ப தேங்க்யூ. என்னன்னா வண்டியை எங்களுக்கும் வந்து அதை ஒரு வாக் த்ரூ மாதிரி எடுக்கிறதுக்கும் உங்களோட ஓனர்ஷிப்பையும் எங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு எங்கள் சக்கரம் ஃபேமிலி எல்லாருக்கும் சார்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். என்ன அப்படின்னா அந்த ஒரு நாஸ்டாலஜிக்கான வெஹிக்கிள்ஸ் வந்து என்னன்னா நம்ம 90s கிட்ஸ் எல்லாருக்குமே வந்து
அன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்னன்னா ஃபேமிலியில யார்கிட்டயாவது ஒரு ஆள்கிட்ட இருக்கும், வீட்டுக்குள்ள இருந்தாலுமே வந்து ஓகே அவங்க ஒரு RX-100 வந்து நிக்குது இல்ல சாமராய் வந்து நிக்குது அப்படின்னா ஓகே அந்த சித்தப்பா தான் வராரு, அந்த பெரியப்பா தான் வராரு அப்படிங்கிறது டக்குன்னு ரெஜிஸ்டர் ஆகும். என்ன எங்க ஃபேமிலியிலுமே இருந்து அந்த ஞாபகங்கள் எனக்குமே இருந்ததுனால தான் நானுமே வந்து சொல்றேன். ஸோ நீங்களுமே இந்த மாதிரி பிரஸ்டினா வந்து கிளாசிக்கான வெஹிக்கிள்ஸ் வந்து நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க இன்னொரு நம்ம கன்னியாகுமரி சரௌண்டிங்ல இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்களுமே வந்து மெசேஜ் பண்ணுங்க. அதுவுமே வந்து அந்த ஓனர்ஷிப்போட வந்து ஷேர் பண்றதுக்குமே வந்து எங்களுக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நம்ம சேனல்ல நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே நம்ம கண்டென்ட்டை வந்து ஷேர் பண்ணுங்க. அப்பதான் வந்து நம்ம சேனல் க்ரோ ஆகிறதுக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை பை.